ஆகிறதால இது வந்து இதுக்கு தேவையான சில்லருக்கு தேவையான ரெக்வயர்ட் ஜிபிஎம் வந்து கொடுக்கும். ரெக்வயர்ட் ஃப்ளோ என்ன ஃப்ளோ வேணுமோ அந்த ஃப்ளோ கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல பிரைமரி பம்ப் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃப்ளோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி பம்ப் வந்து கான்ஸ்டன்ட் ஃப்ளோ. ஸோ இங்க இருந்து வந்து சில்லருக்கு போயிட்டு சில்லர்ல இருந்து செகண்டரி பம்ப் போகும். செகண்டரி பம்ப்ல இருந்து பில்டிங் லோட். ஸோ இந்த பிரைமரி பம்ப் சில்லருக்கு ஏற்ற மாதிரி ரன் ஆகும். ஐ மீன் கான்ஸ்டன்ட் ஃப்ளோ நம்ம ரன் பண்ணுவோம். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில்லர் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 400 ஜிபிஎம் வச்சுக்கோங்க. இது ஒரு 400 ஜிபிஎம், எல்லாமே ஒரு 400 ஜிபிஎம். பட் என்னுடைய பம்ப் வந்து 800 ஜிபிஎம் ஃப்ளோ ரேட் கொடுக்கும் அப்படின்னா நான் இந்த ஒரு பம்பை வச்சு இந்த ரெண்டுத்துக்கு தேவையான கான்ஸ்டன்ட் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ்டு இது வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ்டி கிடையாது, அதாவது வேரியபிள் ஸ்பீட் டிரைவ் கிடையாதுங்க. ஒன்லி வந்து நம்ம மேனுவலாக நம்ம போயிட்டு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது தான் பேஸ்ட் ஆன் தி ஒரு சில்லர் ஃபங்க்ஷன். ஸோ செகண்டரி பம்ப் வந்து அப்படி ரன் ஆகாது. இது வந்து விஎஸ்டிங்க ரன் பண்ணிப்போம், வேரியபிள் ஸ்பீட் டிரைவ் போட்டிருப்போம். இது எப்படின்னா பில்டிங்கோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பம்ப்ஸ் ஆனது. ஒரு பம்ப் வேணுமா, 2 பம்ப், 3 பம்ப், 4 பம்ப், என்ன பம்ப் வேணுமோ பில்டிங் லோடுக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க